நல்லவர்க்கெல்லாம் எதிர்காலமே நம்பிக்கை வைத்தால் வந்து சேராதா. ஒரு வழியா கடைசியா நாங்க வர வேண்டிய இடத்துக்கு வரோம். நாங்க வந்து ரொம்ப நேரமா தேடினது இதை பார்க்க வந்துட்டோம். ஆனா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல, வயசு போயிட்டு கிடக்குங்க. பாவமா இருக்கு வந்து பாக்குறதுக்கே பரிதாபமா இருக்கிறதுலே ரொம்ப பாவமா இருக்கு. சிங்கத்தை பார்க்கணும் ஆசையா இருந்தேனே. ஆப்பிரிக்க சிங்கம் கிடையாது, அசிங்கமான சிங்கம். கொஞ்சம் எங்களுக்கு தெரியாது ரெண்டு தான். ஏ சிங்கம் இந்த போட்டு குறைச்சு காட்டு. இது வேற பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. பாத்துட்டு போமா எடுத்து நெட்ல விட்டுறியா லீக் வீடியோ ஒழுங்கா வர மாட்டேங்குதே. ஏய் இந்த பக்கம் திரும்புங்கடா. உனக்கு மூஞ்ச பார்க்கணும். இவ்வளவு நேரம் வந்துட்டு மூஞ்ச பார்க்காம போய் ஆப்பிரிக்கா வீடியோனா பேஸ் காட்டணும். ஜப்பான் சிங்கமா இது? இது ஆப்பிரிக்க சிங்கம்ங்க. ஆப்பிரிக்கா இல்ல. எதுல பிளர் பண்ணி விடுவாங்க? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. இந்த பக்கம் திரும்பு. ஐயோ ஐயோ அண்டல்ல அது பாசமா. எவ்வளவு நான் சுத்தமா சொன்னேன். அதான் இவ்வளவு ஓப்பனவா சொல்றது. இதை விட ஓப்பனா சொல்லலாம். அது கன்வின்ஸ் பண்ணது. இவங்க பெட்ரூமை என்னைக்காவது நாம எட்டி பார்த்திருக்கோமா? உங்களுக்கு மட்டும் ஏன்னா இந்த அல்ப புத்தி? ஐயோ பாத்துட்டாங்க. ஐயோ வீடியோ போட்டு என்னடா ஏழாதுன்னுக்குதா. இப்ப வந்து இவரு வீடியோ என்ன எடுத்தாரு அப்படின்னா, இதுக்கு முன்னுக்கு வந்து விட்டு போட்டு எடுத்துக்கிறேன். அனிமல் பிளான்ட்ல போடுறதுக்கு. ஆமா, அனிமல் பிளான்ட்ல அப்படியே தூக்கிக்கடா. இதை விட அவங்க பெட்டரா எடுப்பாங்க. நம்ம குடும்பமா என்ன கூப்பிடுவீங்க? அது என்ன உங்க வீட்டு கோழி குஞ்சா? வர்றதுக்கு ஏன் அரிசி பாட்டு குருண்டை போட்டா வருங்க. அது கூப்பிட்டல படுத்து தூங்கிருச்சு. அது அது வந்து எந்திரிச்சா பிரச்சனை. ஆமா இரியா வெக்கமா இருக்கு. சாப்பாடு வேண்டாம் இல்லையா? சாப்பாடு நீங்க போடுற பொறி உண்டைகள்லாம் வராது. யாரையாவது அவர் ஆளை போட்டு ட்ரை பண்ணுவோமா? போட்டோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிங்கம் இன்னொரு சிங்கத்தை சாப்பிடாது. எப்படி தான் டைமிங். மாட்டிக்க கூடாது. நீங்க இல்ல, நீங்க போனாலும் வேலை இல்ல. பல்லுல எலும்பு சிக்கிக்கும். எலும்பு மாட்டிக்கும். அது வந்து அது நம்மள போட்டோம். நீங்க இந்த இதை டூத் பிக் போட்ட சாப்பாடு படா போறீங்க. இதை மட்டும் வச்சு நான் பல்லா ஊத்திட்டு இருக்க முடியும். வயசான சிங்கம் தானே, அது கடிச்சு சாப்பிடறதுக்குள்ள நம்ம வருத்தப்பட்டு போயிடுவோம். போட்டுச்சு பாரு. இது ரெண்டுனா டக்குனு முடிச்சு விட்டுரும். அதுனா ரொம்ப நேரமா கடிச்சுக்கிட்டு இருக்கோம். பொக்க வயதாத்தது கடிப்பாரு. வயசானது அங்கிட்டு படுத்துருக்கோ. அதனால தான் சைலண்டா இருக்காது. இப்ப நீங்க அதுக்கு வயசான பத்துக்குன்னு சொல்லணும். வயசாயிடுச்சுன்னா பயமா இருக்கா? லைன் இஸ் ஆல்வேஸ். எவ்வளவு வயசான என்னையா? A lion is always a lion. அதுக்கு தான் தெரியும். எனக்கு தாண்டா தெரியும் ஏன் பிரச்சனை. வயசான பிறகு பல்லு வந்துட்டு நீங்க சிங்கத்தை அசிங்கப்படுத்துறீங்களா? இல்ல பொதுவா சொல்றேன். பொதுவா என்ன சொல்றீங்க? இல்ல நீங்க சொல்லுங்க. சிங்கம் வந்து சிங்கமாவே இருக்கும். Lion is always lion. Lion is always lion. வயசாயிடுச்சு அதனால தான் விட்டுட்டு பேசிச்சு அப்படி எதுவும் சொல்ல வரீங்களா? அப்ப இல்ல ஏழை இப்படி பண்றியா? ஏ கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். சொண்டான் கரண்டி வாய், சிவப்பு சொண்டான் கரண்டி வாய். என்ன பேரு வச்சிருக்கேன்? கரண்டி வாய். அங்க அங்கிட்டு போ. கரண்டி வாய் ஹிந்தில வச்சிருப்பாங்க. ஓட்டேரி நரி பேர்ல ஓட்டேரி நரி பேர்ல அந்த மாதிரி தான். மூஞ்சி கொஞ்சம் வேற மாதிரி. இதுக்கு பேரு அதுவே எப்படி யோசிக்கும் கூப்பிடும் போது? என் பேரை உனக்கு தெரியுமா? கரண்டி வாய். ஹலோ மிஸ்டர் கரண்டி வாய். அவனுக்கு சோப்பு கொண்டான். ஹலோ மிஸ்டர் சோப்பு கொண்டான். இப்பனால இதை கொக்குன்னு நினைச்சுக்கிறோம். கொஞ்சம் கரண்டி வாய். ஆமா கரண்டி மாதிரி தான் இருக்கு வாய். அது வேற இது வேறடா. இதை கொக்குன்னு சொல்லி
பாத்தீங்கன்னா ஜூல வந்து பாத்தீங்கன்னா பறவை காட்சி ஆமா அப்படி வச்சிருக்கலாம் தான் பேட் பார்க்னு வச்சிருக்கலாம். உண்மை இறைச்ச கருப்பா தான் இருக்கும் அம்மையாவே இது. ஆனா நான் பார்த்தேன் நான் சாப்பிட்டு இருக்கேன். சரியான ரேட்டு, அந்த மாதிரி டேஸ்டும் கூட. எங்கேயாவது கிடைச்சுன்னா வாங்கி யாராவது சாப்பிட்டு பாருங்க. ஜூல வந்து சாப்பிட்டு பாருங்க. ஜூல வந்து எல்லா மிருகங்களை பாதுகாத்துருங்க. அப்படி உண்மையாவே ஜூ வர்றவங்க எல்லாரும் என்னத்துக்கு வருவாங்க அப்படின்னா இங்க இருக்க மிருகங்களை பார்வையிட்டு மனசை வந்து சில் பண்றதுக்காக, நம்ம வயிற்றுறப்புறதுக்காக. இந்த ஏதோ ஃபுட் விளாகற மாதிரி இப்படி அந்த புறாவை இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும், அந்த புறாவை அவிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், இந்த கோழி இடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். வந்ததுல முக்காவாசி இது தின்ன ஐட்டமா தான் இருக்கு. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நச்ச சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏதோ சிங்கம் புலிக்காரன் நீங்க வந்து நீயா நானால வெஜ் நான் வெஜிடேரியன் ஒரு ஷோ நடத்துனாங்க, அதுக்கு போக வேண்டிய ஆளுங்க இங்க வந்து உட்காந்து. அங்க பறவை ரியோ ரியோவா? ஹலோ, கார்ட்டூன்ல வரும். சின்னூண்டா இருக்கும்னா அது இதுவா? அந்த பறவை தான் தேவைப்படுது. ஆனா அந்த பறவை எங்க பிடிக்கிறேன் பறவை பறவை என்ன இது? இது வந்து உரிச்சான சின்னதா இருக்கும். சரி சரி. ஆனா ஒரு ஏங்க எவ்வளோன்னு கேளுங்க, வாங்கிட்டு போவோம். வீட்டுல வேற கேட்டாங்க. நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி சின்னூண்டா இருக்குது. மத்ததெல்லாம் வாங்கிட்டேன் போல. இது நாட்டுக்கோழி இல்லை, நாட்டுக்கோழி குஞ்சு. ஐ மீன் சின்ன கோழி. இது வந்து பெண்டங்கோழி. பெண்டங்கோழி பேர். இது இங்க காணோம். அங்க இருக்கு கீழே. இங்க வேண்டாம், இங்க வேணா போட்டு விட்டாங்க. இந்த இங்க இருக்கு பேரு. அங்க இருக்கும் பெண்டம் கோழி. அது வந்து போர்டுக்கு பக்கத்துல வந்து நிக்காது. ஏன் இங்க வா. அது இந்த இடத்துல நிக்கும் போது போர்டு வச்சிருப்பாங்க. அதனால மீறிச்சு. ஆப்பிரிக்கா சாம்பல் கிளி. இது நல்லா இருக்கும், நல்லா சவுண்ட் கொடுக்குது. இது இன்னொரு தடவை. நல்லா இருக்கு. இன்னும் இதுதான் சவுண்ட் கொடுக்குது, வேற ஒன்று கொடுக்குது. சிங்களம் கத்தாக்கறோம் அதை பொண்ணு. அப்படிதான் பழக்கிருப்பாங்க. ஆமா அப்படிதான் பழகிருப்பாங்க. கேமதாண்ட ஒரே ஒரு நான் ஒண்ணும் பண்ணல. நான் போறோம். யாரை பார்த்து என்ன விலங்குகளை துன்புறுத்த வேணாம் தானே, ஆனா செஞ்சிருக்கதை பாருங்களேன். யானை தலையில உட்கார்றதுக்கு விலங்குகளை துன்புறுத்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டு யானைகளை செய்து வச்சிருக்காரு. ஆமா, இது ஒரு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக. வேணாம் சென்சிட்டிவ், வேணாம் சென்சிட்டிவ். யானை சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல அது இன்னும் கிடைக்கல. ட்ரை பண்ணல. கிடைச்சிச்சு உனக்கு? கிடைக்கல. கிடைச்சாதான் ட்ரை பண்ணு. எவனுமே திங்கடா. இல்ல சாப்பிடுறாங்க. சாப்பிடுறாங்க. எப்படி இருக்கும் இதெல்லாம்? உங்களுக்கு அரைச்சு எப்படி நம்ம நாட்டிலேயே சாப்பிட்டுருக்காங்க, நம்ம ஊர்லயே எனக்கு தெரிஞ்ச தும்பிக்கை எல்லாம் வந்து அந்த இது ஆடு அடிச்சா ஒண்ணு அந்த வார் இருக்கும், அந்த மாதிரி இருக்குமா இருக்கும். அது யோசிச்சு பாருங்க. யானை தந்தை எடுக்கிறாங்க. யானை யானை தந்தை எடுத்ததுன்னு பெரிய சொல்ல சாப்பிட்ட பிரச்சனை இல்லையே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்ல நமக்கு எப்படின்னா 1 கிலோ மத்தானே வேணும். நம்ம என்ன அவ்வளவு யானையும் சாப்பிட போறோம்? ஒரு யாராச்சும் பிரச்சனை பண்ணா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துடுவோம். எப்படியுமே ஏதோ ஒரு யானை அடிச்சாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு ஆமா மாடு அடிக்கிற மாதிரி ஒரு ஊரே சாப்பிடலாம். ஒரு ஊரா? ஒரு ஊர் நான் சொல்ல சொல்றேன். வீடியோட பார்க்காம ஏன்டா அப்படி பேசுறீங்க? சோ அந்த அங்க வந்து இது கப்பல் உட்கார இடம்னு நினைக்கிறேன். இந்த 2 பேர் கப்பல் கட்டி 4 பக்கம் பச்சை. இது வந்து என்னன்னா, இப்ப இங்க வந்து மிருகங்களுக்கு மட்டும் இல்ல, புதுசா இங்க ஏதாவது உற்பத்திகள்லாம் இங்க நடக்கிறதுக்காக ஒரு இடம் தனியா வச்சிருக்காங்க. நான் எட்டன்ல கூட ஒரு இடம் சொன்னோம், ஞாபகம் இருக்கா யாருக்கெல்லாம்? அந்த மாதிரி அது எட்டன்ல, இது கொழும்புல நிறைய இடங்கள் இருக்கு. இது தெய்வவேலை இல்ல. சிங்கத்தை பார்த்துட்டு இங்கிட்டு வந்து இங்கிட்ட ஒதுங்கிடுவாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அவசரமான நேரத்துல ஒண்ணு கூடுவாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு வரீங்களா போயிட்டு? அது ஃபயர் எக்ஸிட் போயிட்டு நம்மளுக்கு அங்க இருந்து தெரியல. நாங்கெல்லாம் ஒரு பேட்டி சொல்றோம், எல்லாரும் நம்புறாங்க. இல்ல அவங்க அதுக்காக இடம் வைப்பாங்க. உண்மையா அம்மாட்ட தெரியும் எப்படி ஒரு இடம் வச்சிருக்கா பாரு. பாத்துட்டு போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எவனாச்சும் எங்கேயாவது போறதுக்கு ஐடியா கொடு. இந்த மச்சான் இந்த பாரு ஜூக்கு பக்கத்துல போனா நாடி.
நாங்க சொன்னோமா இந்த கப்பல்ஸ் கேட்பாங்க எங்க போறதுன்னு தெரியலடி பாக்க போங்க தனியா ஒரு யானை நிக்கும் அந்த ஏரியா 600 ரூபா தான் போகும் செலவு நேரம் 55வது இடத்தை தாண்டிடுங்க ஆமா 2 பேருக்கு 290 ரூபா ஆமா ரொம்ப முக்கியம் 600 ரூபாய்க்கா நல்லா இருக்கும் டீ பிளேஞ்சி எல்லாம் அதெல்லாம் தனியா தான் வைக்கணும் ஒரு வழியா நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஏன்னா மொத்த ஜூவையும் சுத்தி பார்த்தோம் சுத்தி பார்த்தா ஒரு மான் குட்டி மட்டும் ஏரியா ஃபுல்லா சுத்தி யாரோ திறந்து விட்டாங்க ஒரு மான் குட்டி இல்லைன்னு நினைக்கிறேன் 2 மான் குட்டியும் 2 வயசான மான் இருந்துச்சு ஆமா அதுல ஒரு இது காலமாடு ஆமா மான் குட்டியோட காலம் ஆடினாடா பண்ணுது எங்களுக்கு தெரியாது ஆனா பாதுகாவலுக்கு சைனீஸ் காலமாடா சைனாவான்னு தெரியலனா சைனாவா வேற நேபாளி மாதிரி இல்ல நேபாள் மாதிரி இருக்கு நேபாள் பெங்கால் மாதிரி தான் இருக்கு ஓகே அப்ப சைனீஸ் மீன்ஸ் நான் மென்ஷன் பண்ண வரேன் இங்க இருந்து அந்த போயிட்டு இருப்பாங்கல்ல காஞ்சும் அந்த அளவுக்கு இல்ல அதுதான் தெரியுது கொரியனும் மட்டும் ஓகே சோ ஏதோ ஒரு கிரவுட் பார்த்தது முடிஞ்சு போச்சு ஆமா ரெண்டு மூணு தான் தூவ பார்த்தா தெரியல இன்னைக்கே சுத்தி சுத்தி கிட்டத்தட்ட ஜூல 57 ஐட்டம் 58 ஐட்டம் பார்த்தோம் ஆமா ஆனா இந்த ஐட்டம் மாதிரி வராது நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி ஏங்க யாருங்க இந்த பூமர் பூ இருக்கான் பூக்கு பக்கத்துல உட்காந்து போட்டோ அடிக்கணும் குட் மார்னிங் போடுவீங்க அழகான இடம் அதான் பாக்கலையே இருந்திருந்தா எது அழகான இடம் நம்மன் படைச்சதுலயே